ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எதற்காக உன் துணையின் மீது இந்த அளவிற்கு உயிரை வைத்துள்ளாய் என்பதும், உன் துணை இல்லாமல் உன்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது என்று நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாய். ஆனால் அதன் அர்த்தம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை. உன் துணையை பற்றி நான் என்னவோ ஏதோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் அப்படி இல்லை தங்கமே. நிச்சயமாக மிகவும் அருமையான மனிதர், பொறுமையான மனிதர். உன் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிறார் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிய வந்திருக்கின்றது. எப்பொழுதும் நீ என்னிடம் வேண்டும் பொழுது என்னவரை என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அப்பா, என்னையும் அவரையும் பிரித்து விடாதீர்கள் என்று பல முறை நீ கண்ணீர் வழிய என்னிடத்தில் வேண்டி இருக்கின்றாய். அப்பொழுதெல்லாம் என்னை விட உனக்கு முக்கியமான உறவுகள் பலரும் இருக்கின்றார்கள், உயிர் உயிர் என்று சொல்கின்றாயே, அப்படி என்ன அந்த உறவு உனக்கு உயிராக தெரிந்தது என்று உன் துணையை சற்று நேரம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது உன் துணை எவ்வளவு நல்லவர் என்று. நீ மட்டுமா அவர் மீது உயிரை வைத்திருக்கின்றார்? அவரும் அப்படிதான். உனக்கு உண்மையாகவும் உயிராகவும் நீ இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உன் மீது உயிரை வைத்திருக்கின்றார். எவ்வளவு அன்பு! மனித இனத்தில் மட்டுமே அன்பு எப்பொழுதும் மேலோங்கி நிற்கின்றது. சில சமயங்களில் பலரும் இங்கு செய்கின்ற துரோகத்தாலும் நம்பிக்கை இழப்பினாலும் நம்ப வைத்து ஏமாற்றுவதாலும் மனித குலமே இப்படி என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அதில் உண்மையாக உயிராக நேசிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று உங்களை பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகிறது தங்கமே. உங்கள் இருவருக்குள்ளும் சண்டை அவ்வப்பொழுது வந்த பொழுதிலும் நீ அவரை விட்டு கொடுக்காமல் இருக்கின்றாய். அதே குணத்தில்தான் அவரும் இருக்கின்றார். நீயே சண்டை போட்டாலும் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வந்து பேசும் உறவு உனக்கு பொக்கிஷமான உறவாகத்தான் இருக்கும். அவர் உன்னிடத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த பொய்யையும் கூறியதே இல்லை. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட உன்னிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் எங்கு சென்றாலும் செல்கின்றார். எப்பொழுதும் உண்மையை மட்டுமே உன்னிடத்தில் பேசுகின்றார். அதுவே எவ்வளவு நல்ல குணம்! நீ அவரை பிரிந்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். உனக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் அளவிற்கு அவருடைய காதல் உன் மீது இருக்கின்றது. நீயும் அவர் மீது வைத்திருக்கும் காதலுக்கு, அன்புக்கு ஈடு இணையே எதுவுமே இல்லை. இப்பொழுது உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எக்காரணம் கொண்டும் நீ அவரை இழந்து விடக்கூடாது. உனக்கு உண்மையான உயிரான உறவு இவரை தவிர இவ்வுலகத்தில் வேறு யாராலும் இருக்க முடியாது. எப்பொழுதும் இழந்து விடாதே. சண்டையின் காரணமாக பிரிந்து விடாதே. அவரை இழந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவது நீயாகத்தான் இருக்கும். நான் உங்களை இழக்க விடாமல் உங்கள் திருமணத்தை நான் முன்னின்று நடத்தி வைப்பேன். ஓம் முருகா.